ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான நாள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 100 என்வலப் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 100 என்வலப் சேலஞ்ச். ஆனால் இது வந்து நான் 100 என்வலப்பாக பண்ணலை. அதுக்கு பதிலாக என்னோடய சேவிங் அந்த ஃபைலுக்குள்ளேயே வச்சு நான் பண்ணியிருக்கேன். 20 ருப்பீஸோடது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப ஆர்வக்கோளாறாக நான் நிறைய சேவிங் சேலஞ்சஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் சிலது வந்து அட்டன் பண்ணாதது, சிலது வந்து பாதி பண்ணி இடையில பிரேக் ஆகி இன்கம்ப்ளீட்டாக இருந்ததை எடுத்து திருப்பி இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி அந்த வகையில் ஏற்கனவே எடுத்து இது இன்கம்ப்ளீட்டாக இருந்ததில்லை. இது ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தது சுத்தமாகவே பண்ணாதது. 100 என்வலப் சேலஞ்ச் பண்ணும்போது ஒன்று முடியும் போது இன்னொன்று அப்படின்னு பண்ணுறதுக்காக வச்சுருந்தது. ஆனால் இந்த தடவை நான் நினச்சேன், சரி லாஸ்ட் டைம் எனக்கு 20 ருப்பீஸ் சேலஞ்ச் முடித்தப்போ நான் நினச்சேன், இனி வந்து புதுசாக சேலஞ்செல்லாம் எடுக்க வேண்டாம், இங்கே இருக்கிறத ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கதை வந்து நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 100 என்வலப் சேலஞ்ச் அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து அதில் பண்ணிகிட்டு இருந்தேன். என்வலப்புக்குள்ளே வைக்கல, அதாவது சின்ன சின்ன என்வலப்ஸில் வைக்காமல் டைரெக்டாக இதில் வந்து ஒன்று ஒன்றா ஸ்ட்ரைக் பண்ணி அந்த கேஷை வந்து ஃபைல்லே வச்சுட்டு இருந்தேன். அப்போது இன்றைக்கி வந்து 4 லாஸ்ட்டில் 4 மீதி இருந்துச்சு. அந்த 4 வந்து இன்றைக்கி நம்ம அந்த 4 ஸ்கொயரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போ 20 ருப்பீஸ்ன்னு சொல்லும்போது 100 பாக்ஸஸுக்கு இப்போ 2000 ருப்பீஸ் கிடைக்கும். அப்போது இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன அமௌண்ட். ஆனால் 2000 அப்படின்னு சொல்லும்போது 20 ருப்பீஸாக நம்ம பார்க்கும்போது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் 2000 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டீசெண்டான அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் என்னோடய ஆசை. ஏன்னா இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இப்போது இன்றைக்கும் நாளைக்கு எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லீவாக இருக்கும். இப்போ மண்டே, அந்த மண்டேக்குள்ளாடி வேறு ப்ரையாரிட்டி, அதாவது இந்த அமௌண்ட்டை எடுத்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல அப்படின்னா நான் வந்து இதை மண்டேயோ டியூஸ்டேயோ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுவேன். அதர்வைஸ் நமக்கு வேறு ஏதாவது நீடு வருது அப்படின்னு சொல்லும்போது சில கட்டங்களில் நம்ம வந்து அந்த மாதிரி சேவிங் அமௌண்ட் எடுக்க வேண்டியது வரும். அப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி இருக்கிறதுல கை வைக்காமல், இல்லை நான் யார்கிட்டேருந்தும் கடன் வாங்காமல் கையில் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்னா யூஸ் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். ஆனால் சேர்த்து வைக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சேவ் பண்ணுறீங்களா? பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களா சேவ் பண்ணுறதுக்கு? சேவ் பண்ண வைங்க. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான சில நல்ல விதைகள் வந்து இப்போதே போடப்படும் அவங்க மனசுக்குள்ளே. மனி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், இது எல்லாமே வந்து அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் செய்யும்போது படிப்பாங்க. ஒரு தெராப்பி மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு பண்ண முடியும். அப்போ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.